கைஸ் ஃபைனலி நம்ம இந்தியன் டீம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்து தூக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோ லைக் ஒன்றா லைக் விடுங்க, மறக்காம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அங்கே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு நிமிஷம் குயிக்காக வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து தான். ஸோ அது ஓப்பனர்ஸ் வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து சூப்பராக விளாட்னாரு. ஸோ ஒன்ஸ் அகைன் அதுக்கப்புறம் இனிஷியலாக ஒரு கேட்ச் வேறு விட்டுருப்பாரு நம்ம ஷமி. ஸோ அதுக்கப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னர் சூப்பராகவே போட்டாங்க. அதுவும் மெயினாக ஒன்ஸ் அகைன் வருண் சக்கரவர்த்தி ஹேட்ஸ் ஆஃப். ஸோ சூப்பராக போட்டார் இந்த ஃபைனல்ஸ்லேயும். ஸோ அதுக்கப்புறம் நியூசிலாந்து தடுமாறி ஒரு 252 அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் வந்த நம்ம கில்லும் ரோஹித் சர்மாவும் ஒரு 100+ பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. சீக்கிரமாகவே மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கில்லு வந்து விக்கெட்டை கொடுத்துருப்பாரு. அதுவும் என்ன கேட்ச் கிளைஸ் கிளென் ஃபிலிப்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து விராட் கோலி வந்து சேஸை முடிச்சு வைப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அவரும் 1 ரனில் வந்து அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பியிருப்பார். ஸோ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நியூசிலாந்து வந்து சூப்பராக கம்பேக்ஸ் வந்து சூப்பராக கொடுத்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் நம்ம அக்சர் பட்டேல் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு க்ரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரேயஸ் ஐயரும் அக்சர் பட்டேல் ரொம்ப அண்டர் ரேட்டடாகவே இருந்திருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக. ஸோ அதுவும் அக்சர் பட்டேல் வந்து இந்தியன் டீமுக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஒரு எப்போல்லாம் ஒரு ஆண்டி நாக் வந்து விளையாடி கொடுத்துருக்காரு. அதுவும் ரொம்ப ஒரு சில கேமியோஸ்லாம் சூப்பராகவே விளையாடி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தட்டி நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 2-3 சிக்ஸை வந்து அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கேஎல் ராகுல் ஜடேஜா மேட்சை முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து கலெக்ட் பண்ணியிருப்பார். உண்மையிலே டிசர்வ் தான். அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து கலெக்ட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தூக்குனது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோக்குள்ளே லைக் விடுங்க, மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.